தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் ஆவிக்குரிய மன்னாவுக்காய் காத்திருக்கூடிய உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசு என்னும் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துதலை கூறி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு இருப்பாராக. நம்முடைய பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். இளைப்பாறுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். நாசியிலே ஜீவ சுவாசம் இருக்கக்கூடிய மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதவசனம் சொல்கிறது படி நம்முடைய எல்லா விதமான யோசனைகளையும் சிந்தனைகளையும் தேவன் ஒரு இடத்திலே நாம் வைப்போம். தேவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். இந்த நாளிலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜீவ பலி. கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அநேகர் கேட்கக்கூடிய கேள்விகள், ஏதாவது சில தவறுகள் செய்தால் கிறிஸ்தவனை ஒரு ஹைலைட் பண்ணி நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று கேள்வி கேட்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த பாவ உலகத்திலிருந்து மீட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய சபையாகிய அவருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு செல்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்கள், பரலோக பிரஜைகள், பரலோக நீதிமான்கள் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டு. சில சம்பாஷணையை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று கூறினான். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே அங்கிகளை, தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த வேலையை யார் செய்வாங்க? வண்ணார் துணிகளை துவைத்து வெளுப்பது சுத்தம் செய்வதை குறிக்கிறது. வெண்மையான சுத்தமான தண்ணீரிலே ஒரு அழுக்கு வஸ்திரத்தை துவைத்து எடுத்தால் அது வெண்மையாகும். ஏற்கனவே ரத்தமாக இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல துணியை துவைத்த பின்பு அது எப்படி வெண்மையாக மாறும்? வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. சிலர் சொல்லுவாங்கல்ல, அவன் மனசு வெள்ளை மனசு பால் போல அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சபை திருச்சபையை குறிக்கிறது. கிறிஸ்துவனுடைய மனவாட்டியை இது குறிக்கிறது. இது குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி சில காரியங்களை எழுதுகிறார்கள். என்ன எழுதுறாங்கன்னா, ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் என்கிற பத்திரிகையில இந்த வாசகத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய தேவனுடைய சபையாயிருக்கூடிய விசுவாசிகளாகிய நம் அனைவருக்குமே இது மிகவும் அவசியம். தேவன் நமக்கு அளித்துள்ள அனைத்து ஆற்றலுடனும், எல்லா ஆற்றல், இதுல 144,000 பேர் மத்தியில நம்ம காணப்படும்படியாக கடுமையாக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? யாராவது அழிந்து போவதற்கு, செத்து போவதற்கு, மரித்து போவதற்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த 144,000 பேர்கள் கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அவருடைய சபையாயிருக்கிறது, மனவாட்டியாயிருக்கிறது, முதற் பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவை போலவே அவருடைய மனவாட்டி. உலகம் இன்னும் ரொம்ப காலங்கள் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது. அதற்கான சம்பாஷணை நிகழ்ச்சிகள், வாசனை, எப்படி ஒரு வீட்டில் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கலன்னா அந்த பாத்திரம் அடிப்பிடித்து நெருப்பினால் கருகி வாசனை வருவது போலவே இன்னைக்கு நம்ம செய்தித்தாளையும் செய்திகளை பார்க்கும் பொழுதும் மனசுல ஒரு தனி பயம். நேற்று தினத்தில் ஒரு மிகப்பெரிய போதகர் பெங்களூர்ல இருந்தாரு. எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாரு, பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இன்னைக்கு நடக்கிற சூழலெல்லாம் பார்த்தா
எது எப்போ எப்படி எங்க எப்படி நடக்கும்னே தெரியல பிரதர், எனக்கு கஷ்டமா இருக்குது, நாங்க சீக்கிரமா இதை விட்டு நாங்க வந்து தமிழ்நாடுக்கு வரணும். தேவன் சுயநலத்திற்கான தேவன் அல்ல. சுயத்தை இழந்து தன்னையே இந்த உலகத்துக்கு தந்த தேவன். நம் சுயத்திற்காக எதையும் செய்தோம் என்றால் தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்களை நாம் தொடர்ந்து வாசித்து நாம் ஜெபிப்போம். 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுது, நான் பார்த்த போது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடனே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். பாட்டு பாடினாங்களாம். எகிப்து தேசத்திலிருந்து மோசே தன்னுடைய ஜனங்களை அழைத்து செல்கிற நேரத்தில் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளாய் வருகிற நேரம் முன்னாடி என்ன இருந்தது? சிவந்த சமுத்திரம். பின்னால் எகிப்திய ராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. இரு பக்கங்களும் மலைகள் இருக்கிறது. இன்னைக்கும் நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. சம்பாதிச்சு வச்சிருக்கூடிய பணங்கள், செல்வங்கள், காசுகள் இருந்தாலும் நம்முடைய தேசம் RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் கரன்சி என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பண வர்த்தனைகளையும் கொண்டு போய் அவரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். டிஜிட்டல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் கரன்சியை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். எப்படி ரேஷன் கார்டில் வந்ததோ அதே போல ஒரு அழுத்தம் வலு சர்ப்பம் வாங்கவும் விற்கவும் முடியாதபடி செய்தது. நம்ம நினைக்கலாம், நான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன், எனக்கு இது இருக்குது அது இருக்குது, மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாய். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயோ பின்னுக்கு போனா பார்வனுடைய ராஜ்யம், நாம் கொலை செய்யப்பட வேண்டும், முன்னுக்கு போனால் சிவந்த சமுத்திரத்தில் நாம் மாழ்ந்து அழிய வேண்டும். இருபுறங்களிலும் மலைகளில் ஏறினாலும் நம்மால் அங்கிருந்து கீழே என்ன செய்ய முடியாது, மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது, மிகவும் கஷ்டம். என்ன செய்வது? அவர்கள் செய்வது அறியாது அழுதார்கள், புலம்பினார்கள், தேவனிடத்திலே மன்றாடினார்கள். மோசே அவர்களுக்காக ஜெபித்தார். ஆனால் நம்முடைய தேவன் அதிசயமானவர். அந்த வனாந்தரத்தில் வழிநடத்தின தேவன் சமுத்திரத்தையும் இரண்டாக பிளந்து அவைகளிலே வழிவாசலை திறந்து தந்த நம்முடைய தேவன் மத்தியில நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். இதே போல கடைசி காலங்களில் சமுத்திரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனக்கூட்டங்கள் தான். மிகப்பெரிய பட்டணங்கள், நாம் வாழக்கூடிய ஜனக்கூட்டத்தின் மத்தியில நம்ம கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து தருவார். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த பாட்டு அவங்க அழுது புலம்பி பாடின பாட்டு இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் என் கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? பிள்ளைகளா, இல்ல கணவனா, மனைவியா, எனக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையா, இல்ல உடல்ல இருக்கக்கூடிய வியாதியா, இல்ல கணவன் மனைவியை இருவேருக்கு இடையே வரக்கூடிய சண்டை பிரச்சனைகளையா நான் எங்க போய் சொல்லுவோம் ஆண்டவரே சொல்லி அழுதார்கள், புலம்பினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அப்படின்னா அவங்க ஜெபித்தார்கள். அந்த பாடல் அழுகை. அப்படிப்பட்ட ஒரு கொடிய உபத்திரவம். இதுல நம்முடைய சபை ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, நாணயமானவர்கள், உண்மையானவர்கள், உத்தமமானவர்கள், இடுக்கன் செய்யாதவர்கள். தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கக்கூடிய அந்த உரிய மனசாட்சியின் அடிப்படையில் உண்மையும் உத்தமமாய் ஊழியங்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்களே. இவங்க எங்கெல்லாம் போவாங்க தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் கிறிஸ்துவனுடைய வேத வார்த்தை என்னெல்லாம் சொல்லுகிறதோ அவைகளை அப்படியே கடைபிடிப்பவர்கள், கோட்பாடுகளை, வசனங்களை, அவருடைய வேத விளக்கங்களை அப்படியாக கை கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு மீதமான திருச்சபையில ஊழியங்களை செய்து கொண்டிருக்கூடிய பைபிள் ஒர்க்கர்ஸ் நாம்
போதகர்கள் இந்த வாசித்த வசனங்களில் மூத்த விசுவாசிகளுக்கு மிக முக்கியமான கடமை இருக்கிறது. மூத்த போதகர்களுக்கு அந்த உரிமையும் கடமையும் இருக்கிறது. எனக்கு தெரியாதுங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கணுங்க, எங்களுக்கு இப்படி சொன்னா அவதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுதுங்க, அவங்க வேற வேற மாதிரி திட்டுவாங்க. இல்லை, நம் கண்களுக்கு முன்பதாக நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய விசுவாச பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து போவதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. அப்படின்னா அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணி சண்டை போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் கடமைகளையும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய சபை, இவங்க வாயில என்ன வரல? கபடமே இல்லை. இன்னைக்கு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாயில கபடம் இருக்குதா? கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக மாசு இல்லாதவர்களால், அவங்கள்ட்ட எந்த குறைபாடுமே இல்லை, மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், குறையில்லாதவர்களாக இருக்கிறார்கள், பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு இன்னைக்கு நியாய தீர்ப்பு வந்தது அப்படின்னா, தேவன் நம்முடைய நியாய தீர்ப்பை நிற்க வைத்து நம்மை நியாயம் தீர்த்தோம் என்றால், அவர் நமக்கு நியாய தீர்ப்பு செய்வாரானால் நம்முடைய நிலைமை என்ன? நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேவன் செய்ய வேண்டிய நியாய தீர்ப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 22 வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் யார், நான் யார் பிறரை நியாயம் தீர்ப்பதற்கு? மாசு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய சபையாக இருக்கக்கூடிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பரலோகத்தில் மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் உன்னதங்களுடைய மகா எல்லா சர்வலோகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு இன்று பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. அவருடைய மணவாட்டி சூரியனை அணிந்திருந்தால் சந்திரன் இன்னருடைய பாதங்களிலே இருந்தது. ஆனால் கொடிய உபத்திரவம் 1260 வருடங்கள் இந்த வலுசற்பம் பிசாசானவன் அநேக உபத்திரவங்களை கொண்டு வந்தான். ஸ்திரீ வனாந்தரத்திற்கு ஓடி போனால் என்றதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது யாரு? நம்ம தாங்க, மீதமான திருச்சபை, the remnant church, Seventh Day Adventist Church. நம்மகிட்ட சூரியனாகிய நீதியை நாம் அறிந்திருக்கிறோமா? சந்திரனாகிய தீர்க்கதரிசன ஆகமங்களை நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோமா, கற்றிருக்கிறோமா? இந்த ரெண்டு வெளிச்சம் பகல்லையும் கிடைக்கும், இரவிலையும் கிடைக்கும். பெரிய வெளிச்சம், சிறிய வெளிச்சம் என்று தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. சரி, இந்த மீதமான திருச்சபை கிறிஸ்துவனுடைய மணவாட்டி அவருடைய 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ள இருக்கிறது. சர்வலோகமும் உலகம் முழுவதும் பார்த்து இந்த மணவாட்டியாகிய இந்த திருச்சபைக்கு தேவன் அளிக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை நமக்கு தர தேவன் திட்டமாய் காத்திருக்கிறார். குணம், பெண் பார்க்க போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நல்லா பாருங்க, நல்ல வசதியானவர்கள் கிராமப்புறங்களில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு நல்ல குணமான பொண்ணாப்பா, இன்னைக்கு இந்த குணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கிட்ட காணப்படுதா என்பதை நாம் ஒரு சில காரியங்களில நாம் திட்டமாய் கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சில காரியங்களை வாசிப்போம். குணம், ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், ஒரு சீரான கிறிஸ்தவ குணத்திற்கான முக்கியத்துவம். எப்படிப்பட்ட குணம் நம்மகிட்ட இருக்கணும்? ஏன் நம்மளால இன்னைக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லை? ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை போய் சொன்னா அதை பார்த்து கண்கூடாக பார்த்து தப்பித்து ஓடிக்கொள்வதற்கு மக்கள் எல்லாம் ஓடுவாங்க ஆபத்துல. இது மிகப்பெரிய பேராபத்து, உலகத்தினுடைய அழிவிற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை குறித்து நாம் எச்சரிக்கக்கூடிய இந்த சத்தத்தை ஏன் ஜனங்கள் கேட்பதில்லை? நம்மிடத்துல சில குணங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன முக்கியத்துவம்? ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகம். குணத்தின் உண்மையான அழகானது விசேஷமான நேரங்களில் மட்டும் பிரகாசிக்கும் ஒரு காரியம் அல்ல. ஏதோ முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் அந்த குணம் வெளிப்படும் அப்படிங்கிறது இல்ல. ஆத்மாவினுள் வாசம் செய்யும்
கிறிஸ்துவின் கிருபையானது அனைத்து சூழ்நிலைகளிலும் வெளிப்படும். நம்ம குணம் எல்லா சூழ்நிலைகளிலும் வெளிப்படுதா? பொறுமை எங்க போச்சு? நம்முடைய சிந்தனை எங்க போச்சுது? ஐயோ, என்கிட்டயே இவ்வளவுதாங்க இருக்குது, இதை போய் இவங்களுக்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன்? முழுமையாக என்று தேவன் சொல்லவில்லை. உன்னிடத்துல 2 வஸ்திரம் இருந்ததுன்னா அதை இன்னொரு வஸ்திரத்தை என்ன செய்ய, ஏழைக்கு கொடு. என்ன பொருள் அப்படின்னா, உனக்கிட்ட போதுமான அளவுக்கு உனக்கு இருக்குமே, ஆனால் மீதமா இருப்பதை தரித்திரனுக்கு, கஷ்டப்படுறவனுக்கு நீ உதவி செய். கிறிஸ்துவனுடைய குணம் எல்லா சூழல்களும் ஒரே போன்று இருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் காணப்படவில்லை. இன்னைக்கு நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதா? அப்படி மாறக்கூடாது. இந்த கிருபையை தன் வாழ்வில் தங்கும் பிரசன்னமாக மனதில் வைத்து பேணும் நபர் மிகவும் கடினமான மற்றும் லகுவான சூழலிலும் குணத்தில் உள்ள அழகை வெளிப்படுத்துவார். அழகு என்பது முகத்துல இல்ல, நம்ம போடக்கூடிய வஸ்திரங்கள்ல இல்ல, நம்முடைய உடல்ல இல்ல, நம்முடைய இளமையில இல்ல, நம்முடைய குணத்தில் இருக்கிறது என்று ஆவிக்குரிய கருத்து தீர்க்கதரிசி நமக்கு அழகாக எழுதுறாங்க. எப்படிப்பட்ட அழகு? உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனுஷிகமான ஒரு பெண்ணும் ஆணும், ஒரு பெண்ணும் மாப்பிளையும் இப்படி அழகாக எதிர்பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய காரியங்களில் அவருடைய மனவாட்டியை மணவாளன் இந்த குணத்தில கண்டறிகிறார். பார்ப்போம். இது வீட்டிலும் உலகத்திலும் சபையிலும் நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ வேண்டும். வீட்டில் அன்பா இருக்கிறோமா? சிலர் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் பயங்கரமான சண்டை, முகத்தை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. பிள்ளைகள் அதே குணங்கள் தான் இல்லைங்க. குணம் வீட்டிலையும் அன்பான குணங்கள் இருக்க வேண்டும், சபையிலும் அதே போன்ற ஒரு அன்பான குணம் காணப்பட வேண்டும். இதே மாதிரி நம்ம கிறிஸ்துவனுடைய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். மனமாற்றம் அடைய வேண்டிய தேவையில் ஆத்துமாக்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்னெட். இந்த மேக்னெட் அதன் பக்கத்துல எதிர்நிறையா இருக்கக்கூடிய எந்த இரும்பு துகளா இருந்தாலும் அது தன் பக்கமாக இழுத்து கொள்ளும். காந்தத்திற்கு அந்த தன்மை உண்டு, குணத்திற்கும் அதே தன்மை உண்டு. நீங்க நல்லா பாருங்க, அன்பான மனுஷங்களை யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அன்பா இருக்கக்கூடியவர்கள் வார்த்தைகளை பேசுகிற பொழுது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை சொல்றாங்கன்னு சொல்லி மனமுகர்ந்து காது கொடுத்து கேட்பார்கள். நம்முடைய குணத்தில் உள்ள அழகு எங்க இருக்கிறது? தொடர்ந்து நம்ம சில காரியங்களை வாசிப்போம். மனமாற்றம் அடைய வேண்டிய தேவையில் ஆத்துமாக்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். தேவனுடைய பிரமாணமானது இருதயத்தில் எழுதப்படும் போது பரிசுத்த குணத்தால் அதற்காக சாட்சி பகிரும் போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்முடைய செயல்பாடுகள் என்ன, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்குரிய உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சமாகிய குணம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று வேதவசம் சொல்கிறது. படி இன்னைக்கு மனமாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலையில அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு பிரசங்கிக்கணும், நம்முடைய குணங்களை பிரதிபலிக்க வேண்டும். பவுல் சொல்றாருல, உங்களுடைய சார்ந்த குணம் நம்ம பேசி பழகக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய பெயரை சொன்ன உடனே அவங்களாப்பா எப்பா வேண்டாம்ப்பா ரொம்ப மோசமானவங்க, அவன் பேசிட்டு இருக்கும் போதே பயங்கரமா கோபம் வந்துடும், அவங்க எல்லாம் சுயநலக்காரங்க, அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, இப்படி யாராவது சொல்கிறார்களா? நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் கிருபையின் வல்லமையை குறித்து அறியாதவர்கள் அதை வஞ்சிப்பதற்கு வழிநடத்தப்பட்டு மனமாற்றம் அடைவார்கள். ஏமாந்து போறவங்க கூட இந்த குணங்களை பார்த்து அவருடைய வல்லமையை குறித்து அந்த கிருபையெல்லாம் பார்த்து இந்த குணத்தன்மைகளெல்லாம் பார்த்து அவங்க வஞ்சிப்பதற்கு வழிநடத்தப்பட்டு அதன் பின்பு இந்த செய்திகளெல்லாம் பார்த்து மனமாற்றம் அடைவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. இந்த குணத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதாவது முகத்துல அழுக்கு இருக்குன்னு சொல்லி
யாராவது ஒருத்தர் பார்த்து நமக்கு சொன்னாதான் தெரியும். ஆனால் நம்மை பார்த்து யாரும் சொல்லணும் அவசியமே இல்லை. நம்ம கண்ணாடியில போய் பார்த்தால் கண்ணாடி நமக்கு சொல்லும். கிறிஸ்துவனிடத்திற்கு வழிநடத்தப்படுவதற்கு இந்த 10 பிரமாணங்கள் உபாத்தியாய். சரி, கொரிந்தியர்ல பவுல் என்ன சொல்றார் பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ மறுரூபம் எப்படி கிடைக்குது? மனசுல இருந்து கிடைக்குது. எப்படி? கண்ணாடி கடல் 1,44,000 பேர் பரலோகத்துல அந்த கண்ணாடி கடலுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை 1,44,000 பேர் மட்டும் நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லுற பொழுது அந்த கண்ணாடி கடல் அருகிலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை துணியோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். இன்னைக்கு கண்ணாடி நமக்கு இருக்கா இல்லையா? வீட்டுல முகம் பார்க்கிற கண்ணாடி எல்லார் வீட்லயுமே இருக்குது. பரிசுத்த வேதகம் தான் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. என் குணம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணாடி எல்லாம் பார்க்க வேண்டும். மாறி இருக்கிறனா? என் ஜென்ம சுவாபம் எப்படி இருக்கிறது? தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களில் நான் என்னை முழுமையாக ஈடுபடுத்திருக்கிறேனா? இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா ஆண்டவரே? தகுதி இல்லாத என்ன நீங்க அழைத்திருக்கீங்களே, சரி செய்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஆவியா இருக்கிற கர்த்தரால் எப்படி? பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் நம்மை கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். தேவ சாயல், ஆண்டுடைய சாயலாகத்தானே நம் மகிமையின் மேல மகிமையை அடைகிறோம். இதை குறிச்சு தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் இந்த புத்தகத்துல சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். தூய்மையாக்கப்பட்ட இருதயத்திற்கு அனைத்து மாற்றம் பெற்றதாயிருக்கும். அதாவது இருதயத்திற்கு தான் மாற்றங்கள். இந்த இருதயம் தூய்மையாக்கப்பட வேண்டும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய். எரேமியா எவ்வளவு அழகாக எழுதுறாரு பாத்தீங்களா? குணமாற்றம் என்பது தனக்குள் வாழும் கிறிஸ்துவை குறித்து உலகத்திற்கு சாட்சி பகிர்வதாகும். அதாவது நம்ம மனசுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை குறித்து இந்த குணமாற்றம் என்ன செய்தான்? சாட்சி பகிர்றதான். சொல்லும் செயலும் ஒரே போல இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லக்கூடிய நாம் கிறிஸ்துவனுடைய குணங்களை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் எப்படி நம்மை சரி செய்து கொள்ளலாம்? தேவனுடைய ஆவியானவர் ஆத்மாவில் ஒரு புதிய வாழ்வை தந்து எண்ணங்கள் மற்றும் வாஞ்சைகளை கிறிஸ்துவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வருவார். யாரு கொண்டு வர முடியும்? தேவனுடைய ஆவியானவர். எண்ணங்கள், வாஞ்சைகள் யோசிக்கிறோம்ல, இதை எடுத்து அதில் போட்டணும், அதை எடுத்து இதை செஞ்சிடணும், இந்த மாதம் இப்படி பண்ணிடணும், அதை எப்படி போகணும், இவங்களை பார்க்கணும், இது இப்படி செஞ்சிடணும், வச்சிடணும், இந்த மாதம் எப்படியாவது எப்படியோ சமாளிச்சு இந்த மாதத்தை நான் ஓட்டிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. நம்முடைய சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய யோசனைகளையும் வகையறுத்து குணங்கள் மாறும்படியாக எண்ணங்கள் மற்றும் வாஞ்சைகளை கிறிஸ்துவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வருவார். மேலும் உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலில் புதுப்பிக்கப்படுகிறான். ஆண்டுடைய சாயல்ல மனுஷன் அவன் புதுப்பிக்கப்படுகிறான், மறுரூபமாக்கப்படுகிறான், சுத்தப்படுத்தப்படுகிறான். பலவீனமான தவறுகின்ற ஆண்களும் பெண்களும் கிருபையின் ரட்சிக்கும் வல்லமையானது தவறான குணத்தை அபரிவிதமான கனிதரும் வாழ்விற்கு ஒத்ததாக வளர்க்க முடியும் என்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்துவார்கள். அதாவது தவறான கனி, அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல இளம் வாலிபர்களும்
வாலிப பெண்களும் நொடி பொழுதிலே பாவத்தினுடைய தன்மைக்குள் விழுந்து விடுவதற்கு தங்களை முழுமையாக இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய சித்தம், அவருடைய வார்த்தையானது இருதயத்தினுடைய யோசனைகளிலே இருப்பதில்லை. தொடர்ந்து இந்த காரியங்களை அழகாக எழுதுறாங்க. இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ குணத்தின் பொக்கிஷம். நம்ம எல்லாருக்கும் வீடு வாசல் சேர்த்து வைக்கிறது போல பூமியில நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு எந்த பொக்கிஷத்தையும் எதையுமே சேர்த்து வைக்காதீங்க. இங்க துரு பிடிக்கும், திருடங்க வந்து திருடுவாங்க. பரலோகத்தில் உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்க யாரும் திருட மாட்டாங்க, கண்ணம் எடுத்து திருட மாட்டாங்க. உங்க பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்க உங்க இருதயமே இருக்கும். நம்முடைய தீர்க்கதரிசன ஆகமத்தில் சைல்டு கைடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இந்த குணத்தை எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. தெய்வீக சாயலுக்கேற்றபடி உருவாக்கப்பட்ட குணம் மாத்திரமே இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய பொக்கிஷம். தேவனுடைய சாயலில் அவருடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த உலகத்திலிருந்து பரலோக உலகம் அடுத்த உலகத்திற்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த பொக்கிஷமே இல்லாம வெறும் பாத்திரத்தை கடவுள் எப்படி கொண்டு போவாரு? என்கிட்ட அப்படி என்ன நல்ல குணம் இருக்குது, நான் எதை விட்டு கொடுத்திருக்கிறேன், எந்த சுபாவத்தை நான் மறந்திருக்கிறேன். ஊழியம் செய்யக்கூடிய ஊழியரிடத்துல ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை பிசாசானவன் கொண்டு வருவான். நம்மை இகழ்ச்சி செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள். சிலர் பார்த்தாலே அது ரொம்ப கேவலமா பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் இருக்கும். உன்னால என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்குதா? நம்ம இப்படி இகழ்ந்து பேசுறோம்ல, மன்னிக்கக்கூடிய மனப்பக்கம் நம்மள்ட்ட இருக்குதா? கிறிஸ்து மன்னித்தார. மரணத்தினுடைய தருவாயில அந்த கோர சிலுவையில அவர் தொங்கியபடி சொன்ன வார்த்தைகள், பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாம செய்றாங்க, பிதாவே நீங்க மன்னிச்சிருங்க. நம்ம யாராவது மன்னிக்கிறோமா? குறிப்பாக பெண்களிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனம் இது. முழு மனதோடு மன்னிப்பதற்கு அவருடைய இருதயத்தினுடைய மனமானது இடம் கொடாது. ஏதோ பேரளவுக்கு நம்ம ஒருத்தருக்கு மேல ஒரு கோபதாபங்கள் இருந்ததுன்னா மன்னிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அவர்கள் மேல் அன்பும் பாசமும் மரியாதையும் பண்பும் தான் வர வேண்டும். மீண்டுமாய் அந்த வருஷத்துல அந்த நாள் இப்படி என்ன இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இவ்வளவு பணம் வாங்கி இப்படி ஏமாத்திட்டாங்க, இப்படி செஞ்சாங்க, அந்த ஞாபகங்கள் மீண்டும் மீண்டுமாய் வரக்கூடாது. மன்னிக்கக்கூடிய மனப்போக்கம். கணவனை மன்னிக்க வேண்டும், மனைவியை மன்னிக்க வேண்டும், பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், சக விசுவாசிகளை மன்னிக்க வேண்டும், சொந்த பந்தங்களோடு மன்னிக்க வேண்டும். கோபதாபங்கள் மனதில் ஒரு சின்ன பிட்டு கூட இருக்கக்கூடாது. நம்முடைய குணம் இந்த உலகத்திலிருந்து வேற உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கிறது. இந்த உலகில் கிறிஸ்துவின் அறிவுரையின் கீழ் இருப்பவர்கள் ஒவ்வொரு குணக்கட்டுமானத்தையும் பரலோக வாசஸ்தலங்களுக்குள் எடுத்து செல்வர். குணக்கட்டுமானம் பரலோக வாசஸ்தலத்திற்குள் எடுத்து செல்ல வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும், இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக போயிருந்த போது சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு எடுத்து அந்த அவங்க செஞ்சிருந்த இதில் வந்து சாப்பாடு காலியாச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த 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 கரண்டியை வச்சு அந்த 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 சாப்பாடு செஞ்ச அந்த டேக்ஷாவை அப்படியே சுரண்டுறாங்க. அது சவுண்டு வருது. அப்போ எதிரில் இருந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் இங்கே உள்ள எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பானையில் இருந்தாதான் அகப்பையில வரும். ஆனா மண்பாண்டமாகிய சரீரம் இதனை சுயத்திற்கு உடைக்க வேண்டும் அப்படின்னா பானையை உடைச்சிட்டா எப்படிங்க சாப்பாடு வரும்? இல்லைங்க, தேவன் நம்மை புதுப்பிக்கிறார், குணங்களை அவர் உருவாக்குகிறார். நம்முடைய சுயத்திற்கு நாம் சாக வேண்டும். நம்மிடத்துல குணங்கள் இருந்தா தானே பரலோகத்திற்கு நம்ம எடுத்து செல்ல முடியும்.
குணக்கட்டுமானம். பரலோக வாசத்துல இது நம்ம எடுத்து செல்ல போறோம். மேலும் நாம் அதை பரலோகத்தில் தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும். குணம் இங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பாடங்களிலிருந்து கிறிஸ்துவினுடைய குணத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்துறது மட்டும் இல்ல, பரலோகத்துக்கு போறோம் பாத்தீங்களா, அங்கேயும் இந்த குணத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். பின் இந்த வாழ்க்கையில் குண வளர்ச்சி என்பது எத்தனை முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஆண்டவர் குணத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. தேவனுடைய 10 பிரமாணங்கள் தேவனுடைய குணங்களா இருக்கிறது. அதை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய சர்வலோகத்தினுடைய எல்லா பாவங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எல்லாமே இந்த 10 பிரமாணத்துக்குள்ளதான் இருக்குது. அது வேறுபடுத்தியெல்லாம் இல்லை. எல்லா பாவங்களும் இந்த 10 பிரமாணத்திற்கு கீழாக ஏதாவது ஒரு குடையின் கீழ், ஏதாவது ஒரு பிரமாணத்தின் கீழாக வரும். நம்முடைய குணம் தேவன் நமக்கு தந்திருக்கூடிய 10 பிரமாணத்தை அந்த அக்ரிமெண்டோட அந்த முத்திரையோட தேவனுடைய மனவாட்டியாகி இருக்கக்கூடிய நாம அந்த நல்ல குணத்தோடு பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். குணம் எவ்வாறு உருவாகிறது? ஒரு மனுஷனுக்கு எப்படி குணம் உருவாகுது பாருங்க. யோவான் 17:17 சொல்லுது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். குணம் தேவனுடைய சத்திய வசனத்துல உருவாகிறது. ரோமர் 12:2 வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து நம்ம சுத்தி அவங்களோடவே பேசி பழகி அப்படி நீங்க போகாம, நன்மை தீமை பகுத்தறியத்தக்கதாக, இது சரியா தவறா என்று சொல்லி பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட தன்மைகளில் நம்ம வாழுகிற பொழுது நம்முடைய மனம் புதிதாகிறது, மறுரூபமாகிறது. மீண்டுமாய் சைல்ட் கைடன்ஸ்ங்கிற புத்தகத்துல எழுதுறாங்க, குணம் என்பது தற்செயலாக வருவதில்லை, மேலும் அது தவறான திசையில் எடுத்து வைக்கும் அடியில் திடீரென தோன்றும் மனநிலைமை நிமித்தம் தீர்மானிக்கப்படுவதும் இல்லை. ஒரே நாள்ல ஒரு செகண்ட்ல அப்படியே அந்த குணம் வந்துடும், அப்படி இல்லைங்க. தற்காலிகமாக அப்படியே இந்த குணம் உருவாகாது. சரி, அப்ப எப்படித்தான் வருது? ஒரு செயல் தொடர்ச்சியாக பல முறை செய்யப்படுவதனாலேயே அது பழக்கமாக மாறி நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ குணத்தை வடிவமைக்கிறது. நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள், வேலைகள் பல முறை மீண்டும் மீண்டும் அதே செஞ்சுதான் கடைசியில் அது ஒரு பழக்கமாக நமக்கு வருது. அது நம்முடைய குணத்துல ஒரு இணைப்பை பெற்றிருக்கிறது. அது நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ இந்த குணத்தை வடிவமைக்கிறது. மனுஷனுடைய குணத்தை அது மாற்றுகிறது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய பழக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தொடர்ந்து எழுதுறாங்க, சரியான குணங்களானது எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, விடாமுயற்சி, சோர்ந்து போகாத முயற்சி, நம்மிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு தாளந்தையும் திறமையையும் தேவனுடைய மகிமைக்காக வளர்ப்பதனாலேயே உருவாகிறது. அதாவது தேவன் நமக்கு நல்ல தாளங்களை தந்திருக்கிறார். தாளந்துகள் மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து நமக்கு விடாமுயற்சியான திறமை இருக்குது, தாளந்துகள் இருக்கிறது. வரங்கள் என்பது வேறு. ஊழியத்திற்கு வரங்கள் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த தாளந்துகளையும் இப்படிப்பட்ட திறமைகளையும் தேவனுடைய மகிமைக்காக அவருடைய ஊழியங்களை அவர் சொன்ன வண்ணமாக நாம் செய்கிற பொழுது நம்முடைய குணம் தேவன் எதிர்பார்க்கிறபடி உருவாகிறது. நம்மை சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? நாம் இந்த செயலில் முழுமையாக ஈடுபடுகிறோமா? இதை செய்வதற்கு பதிலாக அநேகர் எங்கெல்லாம் திடீர் உணர்ச்சி வேகம் அல்லது சூழ்நிலைகள் ஆட்கொள்கிறதோ அங்கே வழிமாற தங்களை அனுமதிக்கிறார்கள். நல்லா பாருங்க, நான் என்னங்க செய்வேன், அன்னைக்கு சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சுங்க, அன்னைக்கு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன வேணும்னா பண்ண இல்லைங்க. அழிந்து கொண்டிருந்த உலகம், தேவன் மனுஷன் இந்த உலகத்துல நான் உருவாக்குறதை குறிச்சு நான் மனசாபப்படுறேன், வேதனைப்படுறேன், எதுக்கு தான் அந்த மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டார். ஆனால் நோவாவுடைய கண்களில் தேவனுக்கு நோவாவை மட்டும் பார்க்கும்போது நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு இந்த உலகம் அலை அலையாய் கூட்டம் கூட்டமாய், நல்லா பாருங்க, கல்யாணமா மிக பிரம்மாண்டமா இருக்கும், வீடு கட்டுறாங்களா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், சண்டை போட்டாங்களா அதுவும் பிரம்மாண்டமா இருக்கும், கோர்ட்டு கேஸ் நடக்கிறாங்களா அதுவும் அதிகமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில குணத்தை பிரதிபலித்து இப்படிப்பட்ட அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கு நாம் கருவிகளாய் இருந்து அவர்களை மனமாற செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு நம்மிடத்துல சில தகுதிகள் இருக்கிறது. எப்படி ஒரு போர் வீரன் போருக்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய உடல் கூறுகளை, தன்னுடைய உடல் பலத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறானோ, அது போல கிறிஸ்தவனாய் இருக்கக்கூடிய நமக்கு இந்த குணம் மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம யாராவது கீழ்த்தரமா பேசிட்டா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்குவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம யாராவது உபத்திரப்படுத்தி விட்டால் அதை தாங்கக்கூடிய மனப்போக்குவங்கள் நமக்கு குணத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லைங்க, உடல் ரீதியாக யாரும் துன்பப்படுத்துறது இல்லை, மனம் ரீதியாக. போர்க்கலையில ஏதாவது அம்புகள் நம் மேலே பாயப்படுமேயானால் நம்முடைய விசுவாசமாகிய கேடகம் தடுத்து நிறுத்தும். எப்போதும் கிறிஸ்துவை நினைவு கொள்வோம். இந்த பகுதியினுடைய இரண்டாம் பகுதியை மீண்டுமாய் நாளை தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்மோடு இடைப்படுவாராக.